ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் மஞ்சு அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து சேவல் பெட்டையை மிதிக்க மாட்டேங்குது, பெட்டைக்கோழி சேவல் முடியை பிடிச்சி திங்குது, இது எப்படி சரி செய்யுதுன்னு கேட்டிருக்காரு. இன்னொருத்தவரும் அதே தான் வந்து எங்கள் சேவலும் செய்யுது, அப்படி எங்கள் கோழியும் செய்யுதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான தீர்வு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நார்மலாக நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த முடியை பிச்சு சாப்பிடுதுங்கிறதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து ஏன் சேவல் மிதிக்க மாட்டுது, அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோழிகள் ஒன்றன் முடியை இன்னொன்று, அதாவது இறகுகளை பிடிச்சு கொத்தி சாப்பிடுது, பிச்சு சாப்பிடுது அப்படின்னா சத்து பற்றாக்குறை மட்டும்தாங்க மெயின் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன சொல்கிறதுன்னா, அதுக்கு மைண்டில் ஏற்படுற ப்ரெஷர், அப்படி இல்லைன்னா ரொம்ப வந்து அதுங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுனாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். சத்து குறைபாடு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழியை அடைச்சி வளர்த்துட்டு இவங்க அரிசி, கம்பு இந்த மாதிரி தானியங்கள் மட்டும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று கொத்திக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு கோழிக்கு தான் உடம்புக்கு எரிசக்தி வேணும், மாவு சக்தி வேணும், எரிசக்தி, புரத சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே வேணும். அதுக்கப்புறம் கால்சியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார் சத்து, இது எல்லாமே கோழிகளுக்கு வேணுங்க. அது இருக்கிற உணவுகளை பார்த்து நீங்கள் வாங்கி கோழிகளுக்கு யூஸ் பண்ணணும். புரத சத்து, கொழுப்பு சத்துலாம் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து புண்ணாக்கு வகைகளில் இருக்கும். நார் சத்து வந்து அரிசி தவிடு வகைகளில் இருக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு எரிசக்தி வந்து தானியங்களில் இருக்கும், மாவு பொருட்களில் அந்த எரிசக்தி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படும் பொழுது அது இறகுகளை பிடிச்சி சாப்பிடும். ஏன்னா இறகுகளில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும். புரதச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று கொத்தி சாப்பிடுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், கோழியில் அடைச்சி வளர்க்குறீங்க, எல்லா உணவும் கொடுக்குறாங்க கரெக்டாக, ஆனால் அப்பயும் கொத்திக்குதுன்னா கோழியை அடைச்சி வளர்த்திங்கன்னா அது மன உளைச்சல் ஏற்பட்டு அது வந்து அதனாலையுமே ஒன்று கொத்திக்குங்க. ஓகேங்களா? இதுதான் அதோட காரணம். அடுத்தது, சேவல் பெட்டையை மிதிக்க மாட்டேதுங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். தட் மீன்ஸ் உடம்பு வழியாக அதுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கலாம், ஹார்மோன் பிரச்சனை இருக்கலாம். அதனால் வந்து பெட்டைகளை திருத்தாது. இதுதான் மெயின் ரீசன். அடுத்தது பார்த்திங்கன்னா, வளர்ப்பு முறை. சில வந்து தீனி சாப்பிட்டுட்டே மதன்னு இருக்கும், தீனி வச்சாலும் தின்னுக்கிட்டே இருக்கும், பார்த்தா உடம்பு நல்லா கொழுப்பு ஏறி போயிருக்கும். அப்படிப்பட்ட சேவல்களும் வந்து பெருசாக மேட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெட்டை கோழிகள் பெரிய பெட்டை கோழியாக இருந்து இளம் சேவலாக இருந்தாலும் அது கொத்திருங்கிற பயத்தினாலையும் கோழிகளை மிதிக்காமல் இருக்கலாம், அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப வயதான சேவல்கள், சரியா, ஒரு 5 வருஷம் வச்சுருப்பாங்க, 4 வருஷம் 5 வருஷம் அப்படி வச்சுருந்தீங்கன்னா, அது வயதின் மூப்பின் காரணமாகவும் பெருசாக பெட்டைகளை துரத்தி அது வந்து மேட்டாகாமல் இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சேவலை சூஸ் பண்ணும்போது நல்லா துரு இருக்கிற சேவலை சூஸ் பண்ணணும். நீங்கள் அதாவது விளையும் பயிர் முளையே தெரியுங்கிற மாதிரி அந்த குஞ்சுகள் 1.5-2 மாதத்தில் இருக்கும்போது தாயோட கொண்டையை பிடிச்சி தொங்குங்க, நம்ம பார்க்கலாம் சிறுவடையில் மட்டும். அந்த மாதிரியான கோழிகளை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான சேவலாக அது வந்து வரும். அதே போல் நீங்கள் சூஸ் பண்ணுற சேவல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அது பொரிக்கிற சேவல்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட சேவல்களை சூஸ் பண்ணுங்கள். அதே போல் பிளட் லைன்ஸ் அப்பப்போ மாற்றுங்க. சேவல்களை வந்து வெளியிலேருந்து வாங்குங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சேவலை திரும்ப போடும்போது அதே பிளட் லைன்ஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் இருந்து நல்லா ஆரோக்கியமான சேவலாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி விட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பொரிப்புத்திறன் நல்லாயிருக்கும், கோழி நல்லா ஆக்டிவாக இருக்கும், நல்லா மிதிக்கவும் செய்யும். அதே போல் ரொம்ப வயதான சேவலை வந்து பண்ணையில் வச்சுக்காதீங்க. அந்த சேவல் இருக்கிறதுனால இளம் சேவல்கள் எதுவுமே வந்து கோழியை துரத்தும் போது அது வந்து இதை அடிக்கிறதுனால பயந்தும் பெட்டை கோழியில் மிதிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரியான அதிகபட்ச காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த டவுட்ஸ் இருந்தால், கோழி வளர்ப்பில் டவுட்ஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு கேளுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஆன்சரை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.